ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். வருகிற 4/3/2025 வளர்பிறை பஞ்சமி திதி வருது. வராகி அம்மனை இது போன்று வழிபாடு செய்தோன்னா நமக்கு வராத பணம் கூட நிச்சயமாக நம் வீடு தேடி வரும். அஷ்ட ஐஸ்வர்யமும் அளவில்லாமல் நமக்கு பெருகும். நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து உதவி செய்யக்கூடிய தாயுள்ளம் கொண்டவங்க நம்ம வராகி அம்மா. இவங்கள பார்த்தாலே அந்த தோல்வியே தோற்று போகும். மண்ணுக்கு சொந்தக்காரவங்க வராகி அம்மா. அதனால் விவசாயம் நல்லா இருக்கணும், நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரணும்னு நினைக்கிறவங்க வராகி அம்மாவை வழிபாடு செய்யலாம். வராகி அம்மாவை பஞ்சமி திதி அன்னைக்கு மனமுருகி உண்மையான பக்தியோடு வழிபாடு செஞ்சால் நம் கேட்கும் வரங்களை எல்லாம் வாரி வழங்குவாங்க அம்மா. வருகிற செவ்வாய்க்கிழமையில் பஞ்சமி திதி, வளர்பிறை பஞ்சமி திதி வருது. நம் வாழ்க்கையில் படிப்படியாக முன்னேற வளர்பிறை நிலவு போல் நம்முடைய முன்னேற்றம் இருக்க வளர்பிறை பஞ்சமி திதியில் நம்ம எப்படி வழிபாடு செய்யறதுங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். பஞ்சமி திதி எப்போ தொடங்குதுங்கிற நேரத்தை நம்ம முதல்ல பார்த்துடலாம். திங்கட்கிழமை 3/3/2025 இரவு 10:39 மேலே பஞ்சமி திதி தொடங்குது. செவ்வாய்க்கிழமை அன்று, அதாவது 4/3/2025 இரவு 8:14 வரைக்கும் பஞ்சமி திதி இருக்குது. பொதுவாகவே வழிபாடு செய்ய வராகியம்மனை வழிபாடு செய்யக்கூடிய நேரம்னு பார்த்தா மாலை நேரம். மாலை 6:30 மணிக்கு மேலே நீங்கள் வழிபாடு செய்யலாம். காலையில் நீங்கள் ஒரு முறை குளிச்சிருந்தாலும் மாலை ஒரு முறை நீங்கள் சுத்தபத்தமாக குளிச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் அம்மாவோட படம் இருந்ததுன்னா அதை தொடச்சிட்டு சந்தன குங்குமம் போட்டு வச்சு சிகப்பு நிற பூக்களாக உங்களுக்கு வைங்க. வராகி அம்மனோட படம் இல்லை, சிலை இருந்தது அப்படின்னாக்கா அவங்களுக்கு சிலை அபிஷேகம் செய்யுங்க. அதுவும் இல்லை, படமும் இல்லை, சிலையும் இல்லைன்னு நினைக்கிறவங்க மஞ்சள் தூள் இருக்கு இல்லையா, அதில் பன்னீர் விட்டு மஞ்சள் பிள்ளையார் போல் பிடித்து வராகி அம்மாவாக நினச்சிக்கோங்க. அதை ஒரு வெற்றிலையில் மேலே அந்த மஞ்சளை பிடித்து வச்சு வராகி அம்மாவுக்கு ஒரு குங்குமம் போட்டு வைங்க, ஒரு தீபம் ஏற்றி வைங்க. வராகி அம்மாவுக்கு மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய சர்க்கரை வள்ளிக்கிழங்கு, மரவள்ளிக்கிழங்கு நெய்வேத்தியமாக வைக்கிறது ரொம்ப நல்லது. எதுவுமே இல்லைன்னா உருளைக்கிழங்கை கூட நீங்கள் வைக்கலாம், தவறில்லை. அதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க 1 டம்ளர் பானகம் நிவேதனமாக வைங்க. இதெல்லாம் வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கோங்க, வராகி அம்மாவையும் வேண்டிக்கோங்க. அதுக்கப்புறம் தீபம் ஏற்றுறீங்க இல்லையா, வெற்றிலை தீபம் ஒன்று வராகி அம்மாவுக்கு ஏற்றி வைங்க. ஒரு 5 வெற்றிலையை நல்லா காம்போட சுத்தமாக கழுவிட்டு ஒரு தாம்பலத்தட்டில் 5 வெற்றிலை இதோ இப்போ இமேஜில் தெரிகிற மாதிரி வச்சு அதில் கொஞ்சம் வாசனை பூக்கள், பன்னீர் ரோஜா கிடைச்சா ரொம்ப ரொம்ப விசேஷம். பன்னீர் ரோஜா அல்லது நல்ல வாசனை மிகுந்த மல்லிகை பூ கிடச்சிதுன்னா கொஞ்சம் உதிரி பூவை தூவி அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றுங்க. வெற்றிலை தீபம் ஏற்றுவது நமக்கு வெற்றியை கொடுக்கும். அதுவும் செவ்வாய்க்கிழமை வேறு. அந்த நாளில் நம்ம முருகருக்காக நம்ம 6 வெற்றிலை ஏற்றுவோம். வராகி அம்மாவுக்கு பஞ்சமி 5ங்கிறது ரொம்ப விசேஷம். அதில் 5 வெற்றிலைகள் கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றுங்க. இந்த தீபம் நம் வாழ்க்கையில் வற்றாத செல்வத்தை கொடுக்கும். மறக்காமல் நீங்கள் வெற்றிலை தீபம் அன்றைய நாளில் ஏற்றுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் கொஞ்சமாக வெட்டி வேர் இருக்கு இல்லையா, அதை கொஞ்சமாக வச்சுட்டு அதில் ஒரே ஒரு ரூபா காசை வைங்க. அதுக்கப்புறம் வராகி அம்மனோட முன்னாடி உட்காந்துட்டு நீங்கள் ஜெய் வாராகி தாயே நமக, ஜெய் வாராகி தாயே நமக இந்த மந்திரத்தை ஒரு 27 முறை நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் தீபதூபம் காட்டி உங்கள் பூஜையை நீங்கள் நிறைவு பண்ணிக்கலாம். இந்த கொஞ்ச நேரம் பூஜையில் உட்காந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க, பண கஷ்டமோ மன கஷ்டமோ இல்லை வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, நோய் நொடி பிரச்சனை, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இல்லை குழந்தைகள் படிப்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, இப்படி எதுவாக இருந்தாலும் மனமுருகி அதற்கான வேண்டுதலை அந்த தாயோட பாதத்தில் வைங்க. நல்லபடியாக பூஜையும் வேண்டுதலும் நிறைவடைந்ததுக்கப்புறம் பிரசாதத்தை நீங்கள் நைவேத்தியம் பண்ணி சாப்பிடலாம். இந்த பூஜையில் வச்ச ரூபாய் இருக்குல்ல, 1 ரூபா, அதை நீங்கள் எடுத்து பீரோவில் வச்சுக்கலாம். 3 நாள் அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது செலவு பண்ணுவீங்கள்ல, அப்போ அந்த 1 ரூபாயை சேர்த்து வேணால் நீங்கள் செலவு பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு எந்த செலவுக்கு வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் ஏதோ ஒரு கோவிலுக்கு போகிறீங்க, அதுக்கு கூட நீங்கள் பயன்படுத்திக்கோங்க, ஒன்றும் தவறில்லை. அந்த வெட்டி வேர் வச்சோம் இல்லையா, அதை என்ன பண்ணுங்கள்,
அதை நாள் தண்ணியில், அதாவது நீங்கள் இரவு முடியுதுல்ல 8-14 பஞ்சமி தேதி முடிவுது இல்லையா, அப்போது ஒரு நல்ல சுத்தமான தண்ணி, குடிக்கிற தண்ணியில் அந்த வெட்டி வேற போட்டுருங்க. மறுநாள் காலையில் இரவு முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும் தண்ணியிலேயே. மறுநாள் எடுத்து அந்த தண்ணியை நீங்கள் குடிங்க. அது உடலுக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. அப்புறம் மீதம் உள்ள தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய விவசாய நிலம் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் தெளித்து விடலாம். இல்லைன்னா நீங்கள் வீடு கட்டுறதுக்குன்னு ஏதாவது ஒரு நிலம் வாங்கி வச்சுருப்பீங்க, அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்திருக்கும் இல்லையா, நீங்கள் அதில் தெளித்தா கூட அந்த பிரச்சனை தீரும். இல்லை வீடு கட்டிகிட்டு இருக்கீங்க, அதில் தெளித்தா கூட மடமடன்னு வீடு கட்டுற யோகம் ஏற்படும். இப்படி இந்த தண்ணியை கொண்டு போய் நீங்கள் உங்கள் அதாவது நிலம் சம்மந்தப்பட்ட இடத்துல நீங்கள் தெளிக்கலாம். இல்லைன்னா உங்கள் வீட்டிலேயே கூட நீங்கள் தெளிச்சுக்கோங்க. வீட்டில் எந்த ஒரு கெட்ட சக்தி, கண்திருஷ்டி, பொறாமை போட்டியோட பார்க்குறவங்க வந்துட்டு போகிறாங்க இல்லையா, எப்படியும் வராமலாம் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி வரவங்கள அந்த ஒரு தாக்கம்லாம் நம்ம வீட்டில் இருக்காது. அந்த தண்ணியை தெளிக்கிறதுனால நம்ம வீட்டில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். ரொம்ப ரொம்ப சின்ன அளவிலான பூஜை தான் இது. ஆனால் இது நன்மைகளை அதிக அளவு நமக்கு தேடி கொடுக்கும். அனைவருமே வராகி அம்மாவோட அருளாசியை பெறணும்னா நம்ம இது போன்ற வழிபாடுகள் செய்யலாம். இல்லை நாங்கள் வெளியில் ட்ராவலில் இருக்கோம், எங்களால் இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வருத்தப்படாதீங்க. அம்மாவை அந்த பஞ்சமி தேதியில் மனசார வேண்டிக்கோங்க. நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து அம்மாவோட மந்திரங்கள், மூல மந்திரம், இல்லை என்ன மந்திரம் உங்களுக்கு தெரியுதோ, என்ன ஒரு ஸ்லோகம் தெரியுதோ நீங்கள் சொல்லலாம். இல்லைன்னா இந்த ஜெய் வாராகி தாயே நமக இதை 27 முறை நீங்கள் சொல்லலாம். மனசார உள்ளன்போட அம்மாக்கிட்ட வேண்டிக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு தூய்மையாக அம்மாட்ட போகிறோமோ, அதே மாதிரி உடல் தூய்மைக்கும் எப்படி முக்கியமோ அந்த மாதிரி மன தூய்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். நேர்மையான குணத்தோட, நேர்மையான எண்ணத்தோட அம்மாக்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் அம்மா கொடுப்பாங்க. முழு மனதோட அம்மாவுக்கு நம்ம ஒரு டம்ளர் தண்ணி வச்சு நம்ம வேணும்னா கூட நம்ம வேண்டுதல் நிறைவேறும். இந்த ஒரு தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மனசார உள்ளன்போடு அம்மாக்கிட்ட போங்க. அனைத்து விதமான வளங்களும் உங்களுக்கு வாரி கொடுப்பாங்க. பஞ்சமி அன்னைக்கு அம்மாவை வணங்குங்க. தினமுமே அம்மாவை நினச்சிக்கோங்க. பஞ்சமி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அதனால் பஞ்சமி திதியில் அம்மாவை வணங்க அனைத்துமே நல்லது நடக்கும். நன்றி.